இப்போ வந்து இதுல வந்து தலைவன் தலைவி இடையில ஒரு சண்டை வருது. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகணும்னு சொல்றான். இந்த பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எப்பவுமே. அந்த காலத்து பெண்கள் சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்ட வாசிக்கிறேன் கேளுங்க. முதல்ல அர்த்தம் என்ன சொல்லிடுறேன். அதாவது அ போவேணாம், இல்ல போணும் அப்படின்னு 2 பேருக்கு இடையில ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 பேருக்கு இடையில சண்டை வருது. ஆர்கியூமெண்ட் சண்டை கிடையாது. ஆர்கியூமெண்ட் வருது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அப்புறம் கேட்பாருன்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்து இவகிட்ட சொன்னோம்னா அவ போக விட மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் நினைக்கிறாரு. இது போல 2 பேருக்கு இடையில ஒரே பூசலா இருந்தது. பூசல்னா என்ன சண்டை. ஒரு மாதிரி கசமுசன்னு ஒரே அ அதாவது போகணும் அவன் வேலைக்கு போயே ஆகணும். அந்த சூழ்நிலையில வந்து அவனுக்கு இருக்கிற அந்த மனநிலைய சொல்றாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட, 2 பேருக்கு இடையில சண்டை நடந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நல்ல பாம்பு வந்து அப்படியே கவ்வி கடிச்சா எப்படி துன்பமா இருக்குமோ, அந்த மாரி ஒரு துன்பமா இருந்தது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து என்ன சொல்லிக்கிட்டு சொல்றது அந்த சூழல் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே அவன் வந்து அ வீட் போயிடுறான், வேலைக்கு போயிடுறான். அதாவது இந்த மாரி மனசு கஷ்டமா இருந்தது, சண்டை போடுறப்போ, இப்ப வந்து அவன் சொல்லாம வேலைக்கு போயிட்டான். இப்ப சொல்லாம வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் அந்த சூழல். அவன் சொல்லாம வேலைக்கு போயிட்டான். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த பாட்ட ஒரு தடவ வாசிக்கிறேன். ஸ் அ என் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இருங்க காமிக்கிறேன். தெரியுதா? அந்த பாட்ட எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அதாவது 43வது பாட்டு குறுந்தொகை ஔவையார் பாடுனது. "செல்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனனே, ஒல்வாள் அல்லல் என்று அவர் இகழ்ந்தனரே. ஆயிடை" இதுக்கு இடையில ஆயிடை "இரு பேர் ஆண்மை செய்த பூசல்." இதுதான் நம்ம கன்டென்ட். இரு பேராண்மை. இரு பேராண்மைனா 2 பேருடைய ஆண்மை. அதாவது கணவன் மனைவி 2 பேருடைய ஆண்மைன்னு சொல்லுது. ஆண்மைங்கிறது வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அத அதாவது பெர்சனாலிட்டி. பெர்சனாலிட்டி, ஆளுமை திறன். ஒரு நம்ம கேரக்டர்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு குவாலிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? அது வந்து ஆளுமை திறன். இப்ப நான் ஆளுமை திறன்னா என்ன யாராவது திட்டினாங்கன்னா, நான் திருப்பி திட்டிருவேன். இன்னும் சிலர் வந்து திட்டினாங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி அவங்களோட பெர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பேரு ஆளுமை திறன். அவங்க இத செய்வாங்க, இவங்களால முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஆளுமை திறன். அப்ப என்ன சொல்றேன்னா, ஆயிடை இரு இரு பேராண்மை. இரு பேராண்மை. பெரிய ஆண்மை. அதாவது 2 பேருக்கும் ஒரு ஈகோயிஸ்டிக்கா நான் சொல்றது தான் கரெக்ட். அந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஆண்மைன்னா ஒரு மனம் சம்மந்தப்பட்டது. 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த ஆளுமை திறன். இரு பேர் ஆண்மை செய்த பூசல். எப்படி இருந்துச்சு? அந்த சண்டை எப்படி இருந்ததுன்னா, பூசல் நடக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல அரா. நல்ல அரவம்னா பாம்பு. நல்ல அரானா, நல்ல பாம்பு வந்து கதுவியாங்குன்னா கவ்வுன மாதிரி ஆங்கு.